ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அடிக்கிற வெயில் சொல்ல முடி போகலை. எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க, நிழல்லே இருங்க. அதிகமாக வெயிலுக்கு யாரும் அதிகமாக போகாதீங்க. போக வேண்டிய வேலை இருந்தால் போங்க, சரிங்களா? பார்த்து ஷேப்பாக இருக்க வேண்டியது தான். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா முருங்கைக்கீரை சூப்பு. முருங்கைக்கீரை சூப்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாமா? பாருங்கள், இதுக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, அவ்வளோதான்ப்பா. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சாயந்தரமாக குடிக்கலான்ட்டு தான் மணி 6:30 ஆயிடுச்சு. ஏன் அடிக்கிற வெயிலுக்கு சூடாக குடிக்க முடியாதுல்ல. எந்த டீ காஃபி எவ்வளோ இருந்தாலும் குடிக்க தோணுது. சூப்பு வந்து சரி சாயங்காலமாக குளிச்சிக்கலாம், வெயில் தர அப்படின்ட்டு சாயந்தரமாக வச்சுக்கலான்ட்டு மணி ஒரு 3 மணிக்கெலாம் நான் முருங்கைக்கீரையை உருவி வச்சுட்டேன். இப்போ தேவையான எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டேன். நான் ஃபஸ்ட்லேயே வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே போசி வச்சுட்டேன்னா போசி வந்து நல்லா காஞ்சிருச்சு. அதால் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுப்பா. கடுகு போட்டுக்கலாம். அடுத்து வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா. இதோட சேர்த்து கருவேப்பிலையும் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. எல்லாமே தக்காளி போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து வீடியோ இருட்டாக தான் இருக்கும், அதுதான் என்ன போடுறேன்னு சொல்கிறேன் இல்லையா. நான் வந்து சாயந்தரமாக குடிக்கலான்ட்டு இப்போ இதெல்லாம் வீடியோ இல்லை. சாயந்தரத்தில் அதிகமாக வெயிலாக இருக்குதா. நாலு மணிக்கு வைக்கலான்னாலும் 4 மணிக்கு பிள்ளைக்கு குழந்தைக்கு தண்ணி ஊற்றிட்டு வீடு வாசல் கூட்டிட்டு அவளோட துணி துவைச்சிட்டு பாத்திரம் கழுவிட்டு எல்லாம் வேலை சரியாக இருக்குது. தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா சீக்கிரம் கரைஞ்சிடும். தக்காளி லைட்டாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேறு வழி இல்லை வெளிச்சம் வர்றதுக்கு. இது டார்ச் லைட் அடிக்க முடியுமா? சூப்பர். எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருட்டாக இருந்தது. இப்போ டார்ச் லைட் போடவும் நல்லா இருக்குது. தக்காளிலாம் நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. இதில் இன்னும் கொஞ்சம் செங்காயாக இருக்குது. பழுத்த பழமாக இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த சாறு நிறையா வரும் பார்த்தீங்களா பழுத்த பழமாக இருந்தால். அடுத்து வந்து முருங்கைக்கீரை போட்டுக்கலாம்ப்பா. நீங்கள் உங்களுக்கு வந்து கீரை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம், சரிங்களா? இவ்வளோ தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் முருங்கைக்கீரை மட்டும் மாதத்தில் ஒரு 4 டைம் 5 டைம் சாப்பிட்ருங்க. கிடைச்சா 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க, பிரச்சனையே இல்லை. பொரியல் மாதிரி வதக்கி சாப்பிடுங்க.
யூடியூப்பில் பார்த்தேன் நான் முருங்கைக்கீரை சூப் வைக்கிறது. அதெல்லாம் வணக்காமல் கொள்ளாமல் அப்படியே போடுறாங்க. ஐய பச்சை வாடை வராது, சூப்புக்கு அப்படிலாம் நல்லா இருக்குது. சரி இது வந்து நம்ம ஸ்டைலு, நமக்கு பிடிச்ச மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு தான். யாரோட ஸ்டைல் இது? வெண்ணிலாவோட ஸ்டைல். கீரையும் கொஞ்சம் ஓரளவு வசஞ்சிருச்சு. அது இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், சூப்புக்கு தேவையான உப்பு. சரி தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பாருங்க உப்பு கொஞ்சம் சேர்த்து போட்டாச்சு. அடுத்தது ஆமாம் சங்க, அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா. இப்போ வந்து தேவையான அளவுக்கு நமக்கு எவ்வளோ சூப்பு வேணுமோ அவ்வளோக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. இப்போ வந்து தண்ணிலாம் ஊற்றிட்டுங்களா, உப்புலாம் கரைஞ்சிருக்கு நேரம். கொஞ்சம் வந்து குடிச்சு பாருங்கள், உப்பு சரியாகுதா என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க சரிங்களா. நானும் கொஞ்சம் குடிச்சு பார்த்துக்கிறேன். இது வந்து உப்பு இல்லைப்பா. நான் போட்டது அரை உப்பு கூட வரல. ஐயோ அதிகமாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதும் பயமாக இருக்குது. அவ்வளோதான் போதும். அப்புறம் லாஸ்ட்டில் குடிச்சு பார்த்துக்கலாம், கொதி வரும்ல அப்போ பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் காரம் எதுவுமே இல்லை. நம்ம இன்றைக்கி வந்து என்ன பண்ணால் பெப்பர் தூள் மட்டும் போட்டு செய்ய போகிறோம். நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னா காரத்துக்கு நாளைக்கு ரெசிப்பியில் சொல்கிறேன். அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக. சரி கொதிக்கட்டும். இன்னும் கொதி வரல, கொதி வர ஸ்டார்ட் ஆகுது. நல்லா கொதிக்குதுப்பா. இப்போ இந்த பெப்பர் தூள் பார்த்திங்கன்னா இது நாங்களே மிளகு வாங்கி காய வச்சு அரைச்சது. கடையில் வாங்குற தூள் பார்த்திங்கன்னா நான் வந்து பெப்பர் தூளுக்கே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கடையில் வாங்குற தூள் வந்து பார்த்திங்கன்னா கல் கலந்துருக்கும் சரிங்களா. நீங்கள் வந்து கடையில் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. கடையில் வாங்குறது நிறைய கல். நீங்கள் வேணால் அப்படி டெஸ்ட் பண்ணுற மாதிரினா கடையில் இந்த லூஸ்லாம் விற்கும். ஹோட்டல் கடையிலலாம் நிறைய கொண்டு போய் கொடுப்பாங்க. லூஸ் சும்மா டெம்பரவரியாக வீட்டில் அப்படியே செய்முறைன்னு சொல்லி கொண்டு போய் கொடுப்பாங்க. அதை நீங்கள் பெப்பர் வந்து நீங்கள் ஒரு கடையில் ஒரு பாக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூனுக்கு தண்ணியில் கொட்டுங்க. வேஸ்ட்டானாலும் பரவாயில்ல, தண்ணியில் கொட்டுங்க. அந்த தண்ணியை மேலாக இருத்துருங்க. அதில் வந்து கை வச்சு குண்டானில் வச்சு இப்படி கை வச்சு அலசி பாருங்கள். கல் சத்தம் கேட்கும் பாருங்கள். நான்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் அது மாதிரி. அதனால் கடையில் வாங்குறதில்ல. எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் சரி தான். மிளகு வந்து 50 கிராமா அல்லது 100 கிராமா வாங்கி காய வச்சு அரைச்சி வச்சுக்குவேன் சரிங்களா. பாருங்கள் பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா நான் அடிக்கடி சூப் வைப்பேன், காலிஃப்ளவர் சூப்பு வைப்பேன். எந்த காய் இருக்குதோ அந்த காயெல்லாம் போயிட்டு வெஜ்ஜி சூப்பு வச்சுருவேன். மிளகு போட்டுக்கோங்க. நான் வந்து நல்லா கொஞ்சம் காரமாக வேணும், மிளகுக்காக தானே சூப்பே குடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சேர்த்தே போட்டுப்பேன். நீங்கள் போடுங்க, போட்டு குடிச்சு பாருங்கள். காரம் உங்களுக்கு சரியாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு குடிச்சு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நாம் கொஞ்சம் காரம் சேர்த்தே சாப்பிடுவோம், நீங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா கூட இருக்கலாம் சரிங்களா. அதனால் கொஞ்சம் குடிச்சு பாருங்கள். காரமாக சரியாக இருக்குதுன்னா விட்டுருங்க. எவ்வளோ உங்களுக்கு காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இப்போ காரம் பத்தலை. எப்படி பார்த்தாலும் இதெல்லாம் ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும். இந்த ஸ்பூனால் அவ்வளோ போட்டேன்.
நான் வந்து இதில் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுவேன்னா சிக்கன் பொடி சேர்ப்பேன். இன்றைக்கி வந்து சிக்கன் பொடி இல்லைப்பா, முடிஞ்சுது. அதனால் கறி மசால் தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். நல்லாயிருக்கும் சிக்கன் பொடி சேர்த்தோம்னா, சூப்பராக நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கறி மசால் பொடி சேர்த்துருக்கேன். அதாவது வந்து கீரை பாருங்கள் நிறம் மாறிடுச்சு, போதும். கொதிச்சது வந்து போதும். இதை விட வந்து ரொம்ப வெந்ததுன்னா கீரை வந்து கசப்பு எடுத்துடும், கீரையும் சாப்பிட முடியாது. நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, கீரை இதெல்லாம் சாப்பிட்றதுனால ஸ்பூனால் அள்ளி சாப்பிட்டு இந்த சூப்பு குடிங்க. அப்படி இல்லை உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா வடிகட்டி வச்சு இருத்துருங்க. இருத்துட்டு இதை தனியாக சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் இஷ்டம்ப்பா, வடிகட்டி வேணாலும் சாப்பிட்டுங்க. அப்படியே சாப்பிட்ணுன்னா அப்படியே தான் சாப்பிட்டுக்குவேன். வடிகட்டி வேணாலும் குடிச்சிக்கோங்க, நல்லது. கொஞ்சம் கரம் மசாலா போட்டணும், கறி மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன். சிக்கன் மசாலா இல்லை, வாங்கிட்டு வரணும். அதனால் சிக்கன் மசாலா உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் கறி மசாலா வைப் பண்ணிவிட்டு சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. இந்த கீரையோட பதம் பாருங்கள், இந்த கலரு, இந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பச்சை கலர் வந்து நிறம் மாறக்கூடாது. இன்னும் செத்த நேரம் குறையிடும். ஆனால் ரொம்ப வெந்து போச்சுன்னா கீரை வந்து இந்த பச்சை கலர் நிறம் மாறிடுச்சுன்னா ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்காக தான் கொஞ்சம் பச்சை கலராக இருக்கும் போதே இறக்கிடுங்க. சரி, ஓகேப்பா, அவ்வளோதான். சூப்பு, முருங்கீரை சூப்பு ரெடி. நீங்கள் வந்து வச்சு குடிங்க. அடுத்தது வந்து இதேமாரி முருங்கீரை சூப்பில் வந்து வேறு ஒரு ரெசிபி நான் போடுறேன், சரிங்களா? ஓகேப்பா, பாய்.